பாருங்கள், 5 புள்ளி 6 வரிசை 4ல் நிறுத்தணும். இப்போ பாருங்கள், 1 2 3 4 4 வரிசை. இதேமாரி இங்கேயும் 4 வரிசை. ஆனால் மொத்தத்தில் 6 புள்ளி 3 3 6. அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னாலும் 3 3 6. இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல வருது பாருங்கள் குறுக்கு புள்ளி. இந்த புள்ளிக்கு இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் நடுப்புற இருக்குது பார்த்தீங்களா? அதே போல் இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் நடுப்புற அதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். அதே போல் ஒரு கோடு. அதே போல் இங்கே பாருங்கள், இந்த 2 புள்ளிக்கும் நடுப்புற போட்டாச்சா? இப்போ வந்து இந்த இடத்துக்கிட்ட இங்கே இருக்குல்ல புள்ளி, இதில் ஒரு கோடு. உங்களுக்கு கற்றுக்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு சொல்லித்தரேன். இதை 3 புள்ளி வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து பாருங்க, இப்போ இந்த கோடு இருக்கா, இதை வந்து இந்த இதுக்கு சேர்த்தாப்புல இதே மாதிரி இந்த லைன் முடிஞ்சுதா? அதேமாரி எல்லா பக்கமும். இப்போ இந்த 2 புள்ளிக்கு ஒரு கோடு, அதே போல் 3 புள்ளிக்கு ஒரு கோடு. இப்போ வந்து இதை வந்து எழுதிங்களா? இந்த இதை வந்து இங்கே இருக்கிற கோடை வந்து இப்போ இதையும் இதே போல் 4 சைடும் புரியுதா? இந்த போட்டு காட்டுறோம் பாருங்கள். போட்டாச்சா? சிக்கு கோலங்க கொஞ்சம் பெருசாக போட்டேன். 6 புள்ளி 4 வரிசை 4ல் நிறுத்தணும். அதேமாரி இந்த சைடு பார்த்தாலும் 6 4 வரிசை, இந்த சைடு பார்த்தாலும் 6 புள்ளி 4 வரிசை. இது 4 வரிசை, இதுவும் 4 வரிசை, இதுவும் 4 வரிசை, 4 பக்கமும் 4 வரிசை, 6 புள்ளி வரும். இந்த டிசைன்லாம் நம்மளாக எழுத்துக்க வேண்டியதாங்க. ஈஸியான கோலம். இதை நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரியும். சூப்பரான சிக்கு கோலம், ஈஸியான கோலம்.